ராம்சார் சதுப்பு நிலம்னா என்ன? இது ஈரப்பதமிக்க மண், இயற்கை வளம். ராம்சார் என்பது 1971 ஏற்படுத்தப்பட்ட சர்வதேச ஒப்பந்தம். அரிய வகை உயிரினங்கள், இயற்கையாக அமைந்த நீர்நிலைகள், இது போன்ற இடங்களில் எவ்விதமான கட்டுமானங்களும் செய்யாமல் அந்த இடத்தை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது. உலக நாடுகள்லாம் இதில் பங்கேற்குது. அதாவது இப்போது அந்த ராம்சார் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுச்சுன்னா இதெல்லாம் ராம்சார் நிலம் என்று அறிவிக்கப்படுகிறது. அங்கே எந்த கட்டுமானம் பண்ணக்கூடாது. இது நானே இப்போ தான் சமீபத்தில் தான் இந்த பஞ்சாயத்தில் வந்த பிறகு தான் நான் படித்து தெரிந்து கொண்டேன். இந்த ராம்சார் என்பது ஈரான் நாட்டில் உள்ள ஒரு நகரம். அந்த ஈரான் நாட்டில் இந்த கையெழுத்து அந்த ராம்சார் நகரத்தில் கையெழுத்திடப்பட்டதால் இதற்கு பெயர் ராம்சார் ஒப்பந்தம். 1971 இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இதுவரை மொத்தம் 170 நாடுகள் இதில் கையெழுத்திட்டு இந்த ராம்சார் நிலங்களை பாதுகாப்பது என்று முடிவெடுத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டுள்ள ராம்சார் நிலங்களில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஒரு ராம்சார் நிலம். ஆந்திராவில் கொல்லேரு ஏரி, பீகாரில் கன்வார் ஏரி, இதுபோல் இந்தியாவில் ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்கள் ராம்சார் நிலங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசு 2022 இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ராம்சார் நிலமாக அங்கீகரித்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் அங்கே அரிய வகை உயிரினங்கள் இருப்பது ஒன்று, நீர்நிலைகளை குறிப்பாக அந்த கடலுக்கும் இந்த நதிக்கும் நடுவில் இது ஒரு பாலமாக அமைகிறது அப்படின்றதுனால அந்த இடம், அந்த மார்ஷ் லேண்டு